Greetings to all of you. So last lecture stratified random sampling basic ideas formula ஒரு example பார்த்திருந்தோம். இந்த வீடியோல இன்னும் ஒரு ரெண்டு example solve பண்ணலாம். So recall பண்ணுவோமா? Stratified random sampling என்ன பண்ணணும்? பெரிய பாப்புலேஷனை small group ஸ்ப்ளிட் பண்ணணும், homogeneous group ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஓவரால் எஸ்டிமேட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ NH அப்படின்றது ஸ்ட்ராட்டம் சைஸ், N அப்படின்றது டோட்டல் சைஸ், மியூ அப்படின்றது அதோட மீன் ஃபார் ஈச் ஸ்ட்ராட்டம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம். ஸோ வி வில் ஹாவ் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஹியர். பாருங்கள், செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போமா? ரீட் பண்ணுங்கள். ஸோ இன் ஏ சர்வே ஆஃப் 1500 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ சொல்யூஷன் அப்படியே டேட்டாவை ரீட் பண்ணி சொல்யூஷன் எழுதிட்டே வரும். ஸோ அப்போ டோட்டல் பாப்புலேஷன் சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் பாப்புலேஷன் சைஸ் அதை நம்ம என்ன டினோட் பண்ணுறோம்? N அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இட் இஸ் 1500. ஓகே. அண்ட் தென் அட் ஏ யூனிவர்சிட்டி, ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து 1500 ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் டேக்கிங் ஆஸ் அ ப்ராப்ளம் எடுத்திருக்காங்க. அதில் தேர் ஆர் 600 அண்டர் கிராஜுவேட். யூஜி ஸ்டூடெண்ட் வந்து 600ம் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் வந்து 900ம் எடுத்திருக்காங்கப்பா. ரெண்டு குரூப். ஓகே. ஸோ அப்போ குரூப் ஒன் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸு, அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600 எடுத்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் N1. அண்ட் தென் குரூப் 2 இஸ் அ கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டு N2. ஸோ 900 சாம்பிளாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணால் 1500 வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஓகே. த மீன் ஏஜ் ஆஃப் யூஜி ஸ்டூடெண்ட், மீன் ஏஜ் ஆஃப் குரூப் 1 எடுத்துக்கிறேன் ப்ராப்ளம் கன்வீனியன்ட்டுக்காக. மியூ 1 அப்படின்னு நோட் பண்ணுறோம். 21 இயர்ஸ். ஓகே. அண்ட் தென் 21.5 இயர்ஸ். 21.5. ஓகே. செகண்ட் டேட்டா பாருங்களா. அண்டு த மீன் ஏஜ் ஆஃப் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இஸ் 25.8 இயர்ஸ். குரூப் 2க்கான மீன் மியூ 2 25.8 இயர்ஸ். ஓகே. 25. If a stratified sample is drawn with எவ்வளோ சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க? 200 கிராஜுவேட்டும் 200 அண்டர் கிராஜுவேட், 300 கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த எஸ்டிமேட்டட் ஓவரால் மீன் ஏஜ் ஆஃப் தி என்டையர் பாப்புலேஷன்? ஸோ குரூப்பாக பிரித்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஓவரால் 1500 ஸ்டூடெண்ட்டில் மீன் ஏஜ் என்ன, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் கேல்குலேஷன். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஓவரால் மீன் கண்டுபிடிக்கணும். ஓவரால் மீன் அப்படின்னா என்ன ஃபார்முலா நமக்கு? ஓவரால் மீன் அப்படின்னா மியூ எஸ்டி கேப் சம்மேஷன் NH டிவைடட் பை N இன்ட்டு மியூ ஹெச். ஸோ இதான ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு குரூப்புக்கான ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. ப்ரப்போர்ஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் குரூப், ப்ரப்போர்ஷன் குரூப் 1க்கான ப்ரப்போர்ஷன். குரூப் 1க்கான ப்ரப்போர்ஷன் என்ன? N1 பை N. N1 எவ்வளோ? 600 டிவைடட் பை 1500. ஸோ 6/15னா நமக்கு எவ்வளோ வரும்? கேல்சியில் போடுங்க. எவ்வளோ வருது? 0.4 வருது. குரூப் 2 ரெண்டு குரூப் தான், ரெண்டு ஸ்டேட்டா. N2 பை N. ஸோ 900 டிவைடட் பை 1500. 9/15 அப்படின்னா 3/5 வரும். 3/5னா இட் இஸ் 0.6 வந்துச்சு. இவ்வளோ தான் ப்ரப்போர்ஷன். அடுத்து மீன் ஃபார் ஈச் ஸ்ட்ராட்டம். மீன் ஃபார் ஈச் ஸ்ட்ராட்டம் கண்டுபிடிப்போம். குரூப் 1க்கானது. குரூப் 1க்கான மீன் வேல்யூ என்ன வரணும்? N1 பை N இன்ட்டு மியூ 1. ஸோ N1 பை Nோட வேல்யூ 0.4. ஃபஸ்ட்டு மியூ 1ஓட வேல்யூ எவ்வளோ? 21.5 இன்ட்டு 21.5. கேல்குலேட்டரில் போடுங்க, மல்டிப்ளிகேஷன் போடுங்க. எவ்வளோ கிடைக்குது? 0.4 இன்ட்டு 21.5 போட்டால் 8.6 கிடைக்குது. அதேமாதிரி சிமிலர்லி ஃபார் குரூப் 2, ஃபார்
group 2 கான proportion n2 by n into mu 2. So n2 by n ஓட வேல்யூ எவ்வளோ 0.6 into 25.8. ஸோ கேல்சியில் போட்டால் எவ்வளோ வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 15.4. ஸோ ஈச் ஸ்ட்ராட்டத்துக்கு கால்குலேட் பண்ணிட்டோம்னா ஓவரால் ஸோ நமக்கு என்ன வரணும் the weighted average is ஓவரால் தான் நம்ம weighted average அப்படின்னு சொல்லலாம். weighted average is mu st the cap equal to n1 by n into mu 1 plus n2 by n into mu 2. So first value எவ்வளோ calculate பண்ணியிருக்கோம் 8.6 plus second value 15.4 add பண்ண நமக்கு எவ்வளோ வந்துடும் 24 years. இதான்ப்பா நம்மளோட average for each student. Okay, அப்போ நமக்கு எப்படி கேட்டிருந்தாங்க the estimated overall mean age. Therefore the estimated overall mean age for the entire population is 24 years. இவ்வளோதான்ப்பா, ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங்கில். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம், அப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட்டா a study of 2 types of crops in a farm shows that total area of land is 2000 acres. Okay, so அப்போ capital N கொடுத்துருக்காங்க. solution capital N is 2000 acres. Okay, second next which is divided as follows. ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்கப்பா. ஒன்று வந்து வீட்டுக்கான லேண்ட், செகண்ட் ஒன்று இஸ் கார்னுக்கான லேண்ட். ஓகே, wheat for wheat the stratum 1 area is 1200 acres, and then for corn n2 is 800 acres. Okay, அடுத்து the average yield for each crop. average ஒரு ஸ்டேட்டத்துக்கான average கொடுத்துருக்காங்க 50 and then 40. ஸோ ஆவரேஜ்னால் நம்ம என்ன எடுத்துக்கலாம், mu 1 எவ்வளோ எடுத்துக்கலாம் 50 கொடுத்துருக்காங்க 50 and mu 2 equal to 40. ஓகே, எவ்வளோ எடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்களா? ஆமாம், எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிள் இஸ் செலக்டட் வித் 120 acres of wheat and 80 acres. அதோட ரேஷியோவில் தான் எடுத்திருக்காங்க. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், we have to calculate what is the estimated total yield for entire farm. entire farmல இருக்கிற மொத்த total estimated yield தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே proportion for each stratum கண்டுபிடிக்கணுமா. ஃபஸ்ட்டு calculate the proportion for each stratum. So for wheat கான stratum எவ்வளோ n1 by n. n1 is 1200 divided by 2000. இப்போ எவ்வளோ வரும் 12 by 20. 12 by 20 அப்படின்னா ரேஷியோ கேல்சிலே போட்டுக்குங்க, ஈஸியாக கிடச்சிரும். 6 by 10 வருமா, 6 by 10. ஸோ 0.6. அடுத்து for corn n2 by n 800 divided by 2000. 8 by 20. So 4 by 10. 0.4.
ஸோ இதான் ப்ரப்போர்ஷன் ஃபார் ஈச் ஸ்ட்ராட்டம். தென் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்ட்ராட்டத்துக்கான மீன் வேல்யூ எஸ்டிமேட் கண்டுபிடிக்கலாம். மீன் எஸ்டிமேட் ஆஃப் ஈச் ஸ்ட்ராட்டம். ஸோ மறுபடியும் ஃபார் வீட்டுக்கான என்ன வரணும், n1 n into mu1. n1 by n is 0.6. mu1 வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 50. ஸோ அப்போ எவ்வளோ வரும், 6 5s are 30, ஒரு 0 வச்சா 30. ஓகே, ஃபஸ்ட்டு வீட்டுக்கானது 30. அண்ட் தென் ஃபார் கான்கானது n2 by n into mu2. ஸோ திஸ் இஸ் 0.4 into 40 கொடுத்துருந்தாங்க. ஆமாம், 40 அப்படின்னா 4 4s 16 வரணுமா, 16. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் மீன் எஸ்டிமேட் ஆஃப் ஈச் ஸ்ட்ராட்டம். தென் ஓவரால் எஸ்டிமேட். Overall estimate mu st cap equal to sum of nh by n into mu h. Okay, so இப்போ எவ்வளோ வரணும், ஆட் பண்ணா n1 n into mu1 plus n2 by n into mu2. So first value is 30, second value is 16, so totally 46 it is. Okay, so அப்போ conclusion என்ன எழுதணும், therefore total yield எப்படி கேட்டிருந்தாங்க, total what is the estimated total yield for entire farm. Therefore the total yield for the entire farm is எவ்வளோ வந்து 46 ஏக்கர்ஸா என்ன கொடுத்துருந்தாங்க, 46 bushels per acre. இவ்வளோ தான்ப்பா, ரொம்ப ஈஸி ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங். எத்தனை ஸ்ட்ராட்டம், எத்தனை ஸ்மால் குரூப் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிங்க, மீன் எஸ்டிமேட் கண்டுபிடிங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஓவரால் ஸ்ட்ராட்டம். ஈச் ஸ்ட்ராட்டம் கேட்டாலும் கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது சோஃபார் நம்ம இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங்கில் எப்படி ஓவரால் எஸ்டிமேட் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் எடுங்க, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஐ வில் கிவ் தி ஐடியாஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ரீட் பண்ணுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸசைஸ் 1. A company wants to estimate the average income of its employee. ஓகே, அப்போ எம்ப்ளாயினா நிறைய கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 2 கேட்டகரியாக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டைம் அண்டு பார்ட் டைம் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்போ n1 வந்து 800, n1 is 800, n2 is 200. ஸோ அப்போ ஓவரால் கொடுக்கல, நம்மளே கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது தான். எவ்வளோ ஓவரால் 1000 டோட்டல் பாப்புலேஷன் இஸ் தோ இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ், consist of 1000 employees. So in a factory they are taking 1000 employees, 800 from full-time employee, அப்புறம் 200 from part-time employees. Okay, the average income of each group கொடுத்துருக்காங்க. This is mu1, அப்புறம் it is mu2, 2 கொடுத்துட்டாங்க. Okay, a stratified sample of 100 employees taken with okay, அப்போ 1000 பாப்புலேஷனில் 100 10% 100 சாம்பிளும் 800ல 80, 200ல 20 they have taken for the mean. So what is the estimate average of income of entire company? அப்போ என்ன பண்ணோம், 2 ஸ்ட்ராட்டத்தோட ப்ரப்போர்ஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. n1 by n, n2 by n கண்டுபிடிங்க. அப்புறம் மீன் எஸ்டிமேட் ஆஃப் ஈச் ஸ்ட்ராட்டா கண்டுபிடிங்க. இன்ட்டு $60,000, இது ஒரு $30,000, 2 ஸ்ட்ராட்டா கண்டுபிடிங்க, ஆட் பண்ணுங்கள். இவ்வளோ தான். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலி யூ வில் கெட் தி மியூ எஸ்டி. ஓகே, ஸோ மியூ எஸ்டி என்ன பண்ணணும், மியூ எஸ்டி கேப் ஈக்குவல் டு n1 by n இன்ட்டு mu1 ப்ளஸ் n2 by n இன்ட்டு mu2. ஓகே,
So that is 800 by 1000 into 60,000 plus 200 by 1000 into 30,000. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு you will get the answer. This is the idea. So the answer would be the total overall estimate average of income of entire company. Okay. So the next example, a survey is being conducted on satisfaction level of customers from two different service areas. Urban, rural னு ரெண்டு ஸ்டேட்டா எடுத்திருக்காங்கப்பா. Okay. 5,000 customers from urban, 2,000 customers from rural. அப்படின்னா total எவ்வளோ 7,000. இதான் overall. Okay. அதில் நமக்கு மீன் ஈச் குரூப் அர்பன் வந்து 7.5, ரூரல் வந்து 6.5 ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 200 கஸ்டமர் இஸ் டேக்கன் வித் 160 அண்ட் 440 இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து 3 டிபார்ட்மெண்ட்ஸ் 3 ஸ்டேட்டா, மார்க்கெட்டிங், சேல்ஸு, R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் 3 ஸ்டேட்டா எடுத்திருக்காங்க. திஸ் இஸ் N1, N2, N3. Okay, 100, 200, 300. இதில் N1, N2லாம் சொல்லல. இங்கே N1 எவ்வளோ? ஸோ N1 வந்து 5,000. N1 is 5,000. N2 is 2,000. N is overall 7,000. From mu1 is 7.5. mu2 is 6.5. இவ்வளோதான். ஸோ இதை வச்சுட்டு ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் கண்டுபிடிக்குதான். இதான் ஆவரேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட். இது வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 7,000லேருந்து 200 கஸ்டமர் சாம்பிள் எடுத்து அதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ யூ கேன் டைரக்ட்லி கால்குலேட் திஸ். ஓகே. இதில் N1, N2 அண்ட் தென் ஈச் டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. mu1 5, mu2 3, தென் mu3 is 8 கொடுத்தாச்சு. ஸோ தீஸ் ஆர் தி சாம்பிள் கலெக்ஷன். We are given with the mean அப்படின்றதுனால we don't bother about these number of samples. அப்புறம் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? ஓவரால் ஆவரேஜ் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி என்டையர் கம்பெனி. ஓகே. ஸோ இப்போ எத்தனை எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம்? இது செகண்ட் எக்ஸசைஸ். திஸ் இஸ் 3. ஓகே. ஸோ ஃபைனலி ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? A study is conducted to estimate the total income of people in a city. ஒரு சிட்டியில் இருக்கிற மக்களோட டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணுறாங்க. குரூப் 1 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க? the first stratum is employed individuals 800 எடுத்திருக்காங்க. this is N1. okay. then group 2 is unemployed people, they are N2. okay. the sample consists of 40 employed. okay. 40 சொல்லியிருக்காங்க, சாம்பிள் எடுத்திருக்காங்க. நமக்கு ஆவரேஜ் இதுதான் mu1 is $3,500. அப்புறம் சாம்பிள் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 எம்ப்ளாயீஸ் அதெல்லாம் தேவையில்லை. இங்கே பாருங்கள் 1 lakh. இதுதான் mu2. சாரி 1,500. திஸ் இஸ் mu2. ஓகே. வேரியன்ஸ்லாம் நமக்கு தேவை கிடையாதுல இந்த ப்ராப்ளத்தில். we don't want வேரியன்ஸ். நமக்கு மீன் தான் தேவை. 1,500, 3,500 கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் எக்ஸ்ட்ரா டேட்டா தான், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். அந்த டேட்டா எடுங்க. அப்புறம் டோட்டல் வந்து எவ்வளோ வருது? 1,200 இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். டோட்டல் பாப்புலேஷன் சைஸ் இஸ் 1,200 இஸ் கிவன் இண்டிவிஜுவல். வாட் இஸ் தி எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் வேரியன்ஸ் இன்கம் அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோதான். ஓகே. அழகாக கேல்குலேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த 4 எக்ஸாம்பிளும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னா சொல்லுங்கள். இந்த எக்ஸாம்பிளில் நான் கூட சால்வ் பண்ணி உங்களுக்கு தரேன். ஓகே. எப்போ பார்த்தாலும் ஒரு 3 எக்ஸாம்பிளுமே தரோவாக பாருங்கள். நோட் எடுத்து எழுதுங்க. எக்ஸசைஸை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக அந்த டாப்பிக்கான எக்ஸாம்பிளை என்ன பண்ண முடியும்? உங்களால் டிஃபெண்ட் பண்ணி அழகாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.